அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம் அவுட்புட்ல ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, எக்கானமி இன்வெஸ்ட்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ்டு பை ரூபீஸ் 400 crore அண்ட் எம்பிசி 0.8 கால்குலேட் இன்க்ரீஸ் இன் இன்கம் அண்ட் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. முதல்ல ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ப்ராப்ளம்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ்ட் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க, வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா ஐ சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஐ தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னா டெல் ஐன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த டெல் ஐ எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஐயோட வேல்யூ வந்து ரூபீஸ் 400 crore அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து 0.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் இன்கம் இதை கண்டுபிடிக்கணும், இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இன்கம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த இன்க்ரீஸ் இன் இன்கம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சம்மில். சேவிங்ஸுக்கு நம்ம எஸ்ன்னு கொடுப்போம். இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெல் எஸ் இதை கண்டுபிடிக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் ஒய் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி டெல் எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு இன்க்ரீஸ் இன் இன்கம். ஸோ இன்க்ரீஸ் இன் இன்கம்னா டெல் ஒய். இப்போ டெல் ஒய் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் ஐ அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு டெல் ஐயோட வேல்யூ வந்து 400 அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு டெல் ஐ தெரியும். இப்போ கேவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சாதான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா டெல் ஒய்யை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். அதுலேயே இந்த ப்ராப்ளம்லேயே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்பிசி இஸ் ஈக்குவல் டு 0.8ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து கேல வந்து 2-3 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 1/1 மைனஸ் எம்பிசி அப்படின்ற ஃபார்முலா வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கே இஸ் ஈக்குவல் டு 1/, இப்போ கே வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாதான் அதை இங்கே அப்ளை பண்ணிவிட்டு டெல் ஐயோட வேல்யூ இதில் கொடுத்துட்டு நம்ம டெல் ஒய்யை வந்து கண்டுபிடிக்கணும். 1 மைனஸ் எம்பிசியோட வேல்யூ 0.8. அப்போது 1/1ல் 0.8 வந்து நமக்கு போயிடுச்சுன்னா 0.2. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் அப்படின்றதால நியூமரேட்டர் டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணலாம் 10 மல்டிப்ளை பண்ணலாம். 10/2ன்னு வரும். அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா கேவோட வேல்யூ வந்து நமக்கு 5 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். டெல் ஒய் பை டெல் ஐ. இப்போ நமக்கு இதுதானே நமக்கு தெரிய வேண்டியது. அதனால் இதை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கே இன்டூ டெல் ஐ, ஏன்னா இங்கே டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும், ஈக்குவல் டு டெல் ஒய். நமக்கு தேவையான வேரியபிள் இது தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கே இஸ் இன்டூ டெல் ஐ. அப்போது டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 5 இப்போ கண்டுபிடிச்சது, டெல் ஐயோட வேல்யூ வந்து 400. ஸோ ப்ராப்ளம்லேயே கொடுத்தது. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டெல் ஒய்யோட வேல்யூ ரூபீஸ் 2000 crore. ஸோ ப்ராப்ளமில் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டு இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும், டெல் எஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டெல் எஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எஸ் பை டெல் ஒய். இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ ரூபீஸ் 2000 crore.
ஸோ இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ தெரியும். இப்போ நம்ம எம்பிஎஸ் கண்டுபிடிச்சாதான் இந்த 2 வேல்யூயும் போட்டு நம்ம ΔS கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஎஸ்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலான்னா, எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு எம்பிசி தெரியும் இல்லைங்களா? ஸோ எம்பிஎஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் மைனஸில் வரட்டும். ஸோ எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.8. ஏன்னா எம்பிஎஸ்சியோட வேல்யூ வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருந்தாங்க. எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 0.2. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ΔS பை ΔY. நமக்கு தேவையான இதுதான். இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ எம்பிஎஸ் இன்டூ ΔY இஸ் ஈக்குவல் டு ΔSன்னு இருக்கும். நமக்கு வேரியபிள் இது தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். எம்பிஎஸ் இன்டூ ΔY. ஸோ ΔS இஸ் ஈக்குவல் டு எம்பிஎஸ் வந்து 0.2, ΔY வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2000 crore. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ΔSஓட வேல்யூ வந்து ₹400 crore அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சம்மில் கொடுத்துருந்த மாதிரி 2 வேல்யூமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.